ಜಾಸ್ತಿ ಟ್ರಾಫಿಕ್ ಇಲ್ಲ, ಟ್ರಾಫಿಕ್ ரொம்ப ಕಮ್ಮಿ, ಟ್ರಾಫಿಕ್ ரொம்ப ಕಮ್ಮಿ ಬರಲ್ಲ, ಟ್ರಾಫಿಕ್ ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு அபிஷேக் அண்ட் சாய், மிஸ்டர் முரளி. இந்த கிரீன் ஹவுஸ் பாபர்க்யூ செகண்ட் அவுட்லெட்டுடைய திருவிழாவுக்கு வந்து சிறப்பிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேடல இருக்கிற த டாயன் ஆஃப் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷனுடைய எவர் கிரீன் பிரசிடென்ட் ராமதாஸ் ராவையா அவர்கள். It's a wonderful feeling when you talk about expansion, dreams. Youngsters வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ இன்வால்வாக இருக்கிறது வந்து it gives a lot of pleasure. Being in the hotel industry for about 35 years, நிறைய கான்செப்ட்ஸ் டிரைவ் பண்ணியிருக்கோம், நிறைய ஃபுட் டேஸ்டிங் பண்ணியிருக்கோம். there is something that ஒரு காலத்தில் வந்து நான் வெஜிடேரியன் இல்லைன்னா சாப்பாடே இல்லைன்ற மாதிரி இருந்தது போய் இன்னைக்கு வந்து வெஜிடேரியனிசம் அண்ட் வேகனிசம் வந்து வேர்ல்டு ஓவர் பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸ், அதாவது மில்க், க்ரீம், சீஸ் கூட சாப்பிட நிறைய மக்கள் இருக்காங்க ஃபாரின்ல. இந்தியாவில் கூட நிறைய பேர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழல்ல இன்னைக்கு வெஜிடேரியன்ல வந்து ஆப்ஷன்ஸ், அன்பார்ச்சுனேட்லி வெஜிடேரியன் ஃபுட்டா இட்லியில் ஆரம்பிச்சு தோசையில் முடிஞ்சு போயிடுது. ஸோ பட் தேர் இஸ் சோ மச் மோர், எவ்வளவோ இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த கிரீன் ஹவுஸ் பாபர்க்யூ. எங்களுடைய ஃபர்ஸ்ட் அவுட்லெட் இன் கீழ்பாக் இஸ் அ கிராண்ட் சக்சஸ் அண்ட் குட் லக் ஃபார் த செகண்ட் ஒன் அண்ட் மெனி மோர் டு கம். இன்னும் 100 அவுட்லெட் சீக்கிரமா ஓப்பன் பண்ணணும்னு அபிஷேக்கும் சாயம் நான் வாழ்க்கிறேன். வண்டர்ஃபுல். ஐம் ஷுவர் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்றது வந்து சந்தேகமே வேண்டாம். முரளிதாவுடைய சன் அபிஷேக் வந்து கீதம்ல இருந்து தன்னை பிரிச்சுக்கிட்டு தனக்குன்னு ஒரு முந்திரையை குத்திக்கிறதுக்காக கிரீன் ஹவுஸ் பாபர்க்யூ இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, 2வது அவுட்லெட். ஸோ இட் ஷோஸ் அ கிளியர் டிஃபரன்சியேஷன். ஒரு ரெகுலர் ஹை ஸ்ட்ரீட் ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஒரு அப் மார்க்கெட் ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப கிளியரா காமிச்சிருக்காங்க. அண்ட் அஃபோர்டபிளி, நாட் தட் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், ஒரு 5-star ஹோட்டல் மாதிரி இல்லாம எல்லாரையும் அஃபோர்ட் பண்ற மாதிரி இருக்கிற ஒரு பிரைஸ் பாயிண்ட்ல they have launched this. Wishing them good luck, all the best. Thank you so much for calling us over. அதாவது ஃபீலிங் மட்டும் அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. பப்ளிக் நியூட்ரிஷன்ஸ் எல்லாருக்கும் அஃபோர்டபுள், ரெகுலராக எடுக்கிற மாதிரி, ஏதோ ஒரு வீக்கெண்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு செலிப்ரேஷன்லேயோ எடுக்கிற மாதிரி இல்லாமல் ரெகுலராக எடுக்கிற மாதிரி பேக்கேஜஸ் தான் வந்து எப்படி சொல்கிறாங்க. Yes, sir. We already நம்ம கிட்ட அந்த மாதிரி நியூட்ரிஷன்ஸ் டேக்அவே பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம லான்ச்சும் பண்ணியிருக்கோம். அங்கே எக்ஸிஸ்டிங் பிரான்ச்சில் if you go to our delivery, you will find a lot of value-added meal combos. So we have, உங்களுக்கு வந்து you want less fat, protein, or you want more, carbohydrate, heavy kind of everything we plan. So we have a healthy kind of meal boxes already planned. We'll be launching it in this outlet as well. இந்த பார்பிக்யூ அப்படிங்கிறது வந்து நான்வெஜ்லாம் பயங்கர பிரசித்தம். வெஜிடேரியன் பண்றீங்க, நான் கூட சாப்பிட்டுருக்கேன். ஆனால் இது ஹெல்த்தியான ஃபுட்டா பார்பிக்யூ? Yes, sir. They are completely healthy, sir. Whatever products we are taking, நம்ம வெறும் grill பண்ணிட்டு அதுல லைட்டா we just little bit of butter and we serve it to you along with the marinade. So இதுல பாத்தீங்கன்னா there is no additional process, directly from the heat we are giving it to you, and it's only items like vegetables, paneer and soya, these kind of items we use. Completely healthy, sir. There won't be any bad effects on this for your body. Sir, farmer இருந்து நேரா வந்து சொல்றீங்க, அது எப்படி? So we have certain products நம்ம வந்து டைரக்டா farmersல இருந்து சோர்ஸ் பண்றோம், sir. So வந்து certain items like corn, all this we try to pick it up directly from the farm, and that is the initiative that Soundaraj and Chef had wanted to do. So we are carrying it forward through his legacy.
சார் ஏன்னா இப்போ நான்வெஜ்ல வந்து நான்வெஜ் நிறைய எடுத்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பிளான் வந்து இது வெஜிடேரியன் இருக்கீங்களா, அதில் சென்டேஸ் பண்ற கூப்பிட்டுருக்கீங்க, இந்த காரணம்? No, sir. அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார். See, this is just a vegetarian restaurant which wants to give a lot of varieties for vegetarians to try. So இது வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வெஜ் சாப்பிடக்கூடாது கான்செப்ட் இல்லை. சார் இல்ல ஆக்சுவலி பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் எங்களுக்கு என்ன ஃபீட்பேக்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து they go like vegetarians, we go to barbecue restaurants, people are not able to have there is some smell and அவங்களுக்கு வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ எங்களுக்கு வர வர கஸ்டமர்ஸ் வந்து அந்த ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து நல்லா இதை பேஸ் பண்ணி தான் வந்து சௌந்தரராஜன் செஃப் வந்து எங்களுக்கு சொன்னாரு, இந்த மாதிரி ஒன்று வந்து இட்ஸ் லேக்கிங், இந்த இது நம்ம யாருமே பண்ணல இந்த ஸோ வி தாட் வி வில் டூ இட் அஸ் அன் இனிஷியேட்டிவ் டு டூ தட். மற்றபடி வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு ஆக்சுவலி நான்வெஜ்ல வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் இஸ் ஹையர் தேன் the normal vegetarian food that we eat. So what we try to incorporate in our meals is we try to put items like paneer, soy, which are rich in protein, tofu, quinoa. So in the many products we try to introduce in our menu so that people get a balanced meal. So this is the idea behind the restaurant. இந்த பிரான்ச்ல ரொம்ப பிரமாண்டமா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பிரான்ச் எந்த பண்ணுவீங்க, என்ன டார்கெட் வச்சிருக்கீங்க? இப்போதைக்கு வந்து இப்போ சென்னையில வந்து we have no more plans of expansion right now. இதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணா other metro cities in India we are planning to expand like Hyderabad, Bangalore, Ahmedabad, Gurgaon, Delhi, and the மாதிரி where there are more vegetarian people, because I think இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சிட்டிக்கு 1 or 2 restaurants is more than sufficient, is what we feel. இப்போ வந்து மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி ஹை ஸ்ட்ரீட் ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி we don't need so many branches. So our expansion plan is this, that we will go to other metro cities in India. Sir, அதே மாதிரி இந்த பார்பிக்யூ சிக்கன்னா பெரும்பாலும் இந்த குன் சாப்பிட்றப்போ சைடில் சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்பிக்யூ வெஜிடபிள்ஸ் பண்ணுறீங்க, மஷ்ரூம் பன்னீர் இந்த மாதிரி. இப்போ நாமளும் வெஜிடேரியன் நல்ல சைடிஸ் கிடைக்காம அவனை வாங்கி பார்த்து உட்காந்துருப்போம் பல பார்ல. அந்த ஐடியா இருக்காத பார் சைடில் வெஜிடேரியன் மாதிரி? நாங்க பார் பண்ற ஐடியா இல்ல சார். இது வந்து நாங்க வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்டா ஓபன் பண்ணிருக்கோம். டேக் அவே சர்வீஸ் இருக்கு சார், நீங்க வாங்கிட்டு சைடிஸா யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஏற்கனவே ஒரு பிரான்ச் கீதம் சொல்லிருக்காங்க. இப்போ என்னன்னா அவங்களும் நல்ல கரெக்டான விஷயத்தெல்லாம் பண்றாங்க, கஸ்டமர்லாம் கரெக்டா சேவ் பண்றாங்க. ஸோ வந்து அவங்க போட்டியா நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா வந்து போட்டி கிடையாதுங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து அப்பா பண்ணிட்டு இருக்கிறது வந்து மாஸ் கிரவுட் வந்து தேர் ஹேண்டிங், தேர் சர்விங் ஆல்மோஸ்ட் 4000 5000 கஸ்டமர்ஸ் டே பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இங்க வரப்போறது மேக்ஸிமம் வந்து 300 350 400 கஸ்டமர்ஸ் தான். அண்ட் ஆல்சோ அவர் பில் வேல்யூ இஸ் கோயிங் டு பி, அவர் ஆவரேஜ் per hour is going to be little bit higher than what Geetham is doing. சார் தமிழ்ல சொல்லுங்க, அப்பாவை போட்டியா இல்லைன்னு கேட்கணும், இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அவரை வந்து பெருசா பேசுறீங்களா இல்ல உங்களுக்கு நாங்க தான் வந்து அவர்கிட்ட பெருசா சொல்லுவாங்க? இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கீங்க இல்லைங்க, அந்த மாதிரி எல்லாம் நான் எதுவுமே கம்பேரே பண்ணலீங்க. எல்லாருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. இங்க இருந்து 200 மீட்டர்ல வந்து அவங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு 3-4 ரெஸ்டாரண்ட் வந்து இன்னும் ஓபன் பண்ணாமே இருக்கு, ஓபன் பண்ண போறாங்க. சோ அதனால வந்து யாருக்குமே போட்டி கிடையாது, எல்லாருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பிசினஸ் பண்றதுக்கு. சோ அதனால நம்ம பண்ற பிசினஸ் அவங்க பண்ற பிசினஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட், எதுவுமே வந்து ஒண்ணு கிடையாது. நம்மளோட கான்செப்டே வந்து பார்பிக்யூ புஃபே ரெஸ்டாரண்ட். அவங்க பண்றது வந்து அலகாட் and they are doing it for the masses. So yes, both are vegetarian restaurants. So என்ன பொறுத்தளவுக்கு எந்த ரெண்டு பேருக்கும் போட்டி இருக்கோ இல்லையோ, கஸ்டமர்ஸ்க்கு வந்து there is lot more variety for them to have food. கஸ்டமர் தெளிவா தான் இருக்காங்க, நீங்க தான் சொல்றீங்க, நானுங்க சார். அதே மாதிரி கிரீன் ஹவுஸ்னு பேர் வச்சிருக்கீங்க இந்த பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டுக்கு, நல்ல விஷயம். ஆனா இங்க இருக்கிற செடியெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியலா இருக்குது. ஆனா நீங்க ஃபுட்ல எப்போதுமே அந்த பசுமை மாறாத பண்ணையில இருந்து கொடுக்குறீங்களா? ஆமாங்க, செடி வந்து இங்க மேல வச்சா தண்ணி ஊத்த முடியாது. சோ அதனால ஆர்டிபிஷியல் செடி போட்டுருக்கோம். வெளியே எல்லாமே நேச்சுரல் செடி தான் வச்சிருக்கோம். சோ கண்டிப்பா வந்து ஃபுட்ல எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. It will all be fresh food and we are trying to get as many organic products as possible.
சார் உங்களுக்கு என்னன்னா நிறைய பேர் வந்து நான்வெஜ் இருக்காங்க. நீங்க வந்து நான்வெஜ் வந்து ஸ்மெல் பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க என்ன இருக்கு ஏதா இருக்கு. இந்த இதுல வந்து என்ன ஸ்பெஷலா இருக்கும் சொல்லிட்டாங்க எந்த காம்புஸ் கிடையாது நாங்க நல்லா பண்ணிடுவோம். சரி ஏன்னா நீங்க வந்து பெரிய செஃப் சரிங்களா உங்க தாட்ல நீங்க என்ன சொல்றீங்க? உங்க தாட்ல எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு ஃபுல் ரெஸ்டாரண்ட் வெஜிடேரியன்ல பண்ணோம்னா பண்றவங்க எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க, என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்கு, என்னெல்லாம் அதுல ஃபார்ம் பண்ணலாம், என்னெல்லாம் வெரைட்டிஸ் கொடுக்கலாம் சொல்லிட்டு எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இது ஒரு தத்துக்குட்டி பண்ற விஷயம் இல்லை. இது ஆல்ரெடி வந்து பல ரெஸ்டாரண்ட்ஸை பார்த்துக்கிட்டு அவங்களே தனியா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிட்டு அது ஹியூஜா சக்சஸ்ஃபுல் ஆன பிறகு இப்போ 2வது அவுட்லெட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன ஸ்பெஷல்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கு டேஸ்ட் இஸ் வெரி ரிலேட்டிவ் டேர்ம். உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கலாம், அது எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் வெரைட்டி இஸ் த ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இங்க பாத்தீங்கன்னா தோசால இருந்து ஓரியன்டல்ல இருந்து நார்த் இந்தியன்ல இருந்து சவுத் இந்தியன் வரைக்கும் எல்லா டிஷ்ஷும் இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் தேர் பி எவ்ரிதிங். எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி கண்டிப்பா ஏதாவது டிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ வெஜிடேரியன்ல வந்து சாப்பிட முடியாத மாதிரி டிஷ்ஷஸ் வெரி ரேர். இப்போ நீங்க நான்வெஜ் எடுத்தீங்கன்னா சில பேர் வெறும் சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து சீ ஃபுட் சாப்பிடவே மாட்டாங்க. ப்ரான்ஸ் ஃபிஷ் எல்லாம் வந்து அலர்ஜின்னு சொல்லி சாப்பிடவே மாட்டாங்க. சில பேர் ரெட் மீட் மட்டும் தான் எடுத்துப்பாங்க, மட்டன் பீஃப் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதுல வந்து நிறைய சாய்ஸ் இருக்கும். பட் வெஜிடேரியன்ல அது மாதிரி இல்லை, நீங்க எது வச்சாலும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன், இண்டிவிஜுவல் டேஸ்ட். பட் எல்லாருக்கும் கேட்டர் பண்ற மாதிரி தான் மெனு இருக்கும். இட்ஸ் ஹியூஜ் புஃபே. இது கேட்கறத விட நீங்க வந்து சாப்பிடுறது பெட்டர். தேங்க்யூ.